சார் உங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க? டிஜிபியோட உத்தரவில் மேலும் மேலும் பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்காங்க. இந்த அரசுக்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம். என்னுடைய கைதுக்கு அமைச்சர் உதயநிதி தான் காரணம். உதயநிதி சொல்லி மட்டும்தான் என் மீது மீண்டும் மீண்டும் பொய் வழக்கு போடப்படுகிறது அப்படின்னு சவுக்கு சங்கர் பேசி இருக்கக்கூடிய விஷயம் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. சார் உங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க? டிஜிபியோட உத்தரவில் மேலும் மேலும் பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்காங்க. பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய நிலையில நீலகிரி போலீசார் கோவையிலிருந்து சென்னைக்கு வழக்கு ஒன்றில் ஆஜர்படுத்துவதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூர் வழியாக அழைத்து செல்றாங்க. அப்போது சவுக்கு சங்கருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டதாக கூறி மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த நிலையில் ஊட்டி சைபர் கிரைம் காவல் ஆணையர் புகார் அளித்ததன் பேரில் சென்னையிலிருந்து 29ஆம் தேதி விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில் ஊட்டி JM1 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் சென்னைக்கு அழைத்து சென்றனர். இரவு நேரம் என்பதால் நேற்று இரவு அவினாசி கிளை சிறையில் இருந்து காலை 7 மணிக்கு அங்கிருந்து சைபர் கிரைம் ஆய்வாளர் தலைமையில் 17 போலீசார் அழைத்து வந்த போது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே திடீரென வயிற்று வலி என கூறி வேனில் மயக்கமடைந்துள்ளார். உடனடியாக அவரை மதியம் 12:30 மணி அளவில் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு 1 மணி நேரத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் இருந்து நோயாளிகள் வெளியேற்றப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதையறிந்த செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்ற பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த நீலகிரி போலீசார் செய்தி சேகரிக்க அனுமதி மறுத்திருக்கின்றனர். தொடர்ந்து ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்திருந்த பொதுமக்களை அங்கிருந்து வெளியேற்றியதால் சிகிச்சைக்காக வந்த பொதுமக்கள் நீண்ட நேரம் வெளியில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. 2 மணி நேர சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் காவல்துறை வேனில் ஏறுவதற்காக சவுக்கு சங்கர் வந்திருக்கிறார். அப்போது வேனில் இருந்தபடியே என்னுடைய கைதுக்கு உதயநிதி உத்தரவின் பேர்ல என் மீது மீண்டும் மீண்டும் பொய் வழக்கு போட்டு கைது செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் பேசி இருக்கக்கூடிய அந்த காணொளி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. சார் உங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க? டிஜிபியோட உத்தரவில் மேலும் மேலும் பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்காங்க. அதே போல இவரோடு கைது செய்யப்பட்ட ரெட்பிக்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவருடைய ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலை முடக்க கோரி நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது. அவருக்கு ஜாமீன் வழங்கிய போதும் அவரது யூடியூப் சேனலை முற்றிலுமாக முடக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில சவுக்கு சங்கர் இப்படி பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக திமுக குறித்து அவதூறாக பேசியதற்காகத்தான் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில சவுக்கு சங்கர் இவ்வாறு பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சார் உங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க? டிஜிபியோட உத்தரவில் மேலும் மேலும் பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்காங்க. இந்த அரசுக்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம்.